இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை இந்த நாளிலும் கூட தியானிக்க நான் விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீத பகுதி நான் வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை! என் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருந்து பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன். 2 காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, பிரியமாய் இருக்க வேண்டும். 2வது, தியானமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு அங்கே கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு உலகத்தில் யாராரோ எதன் பேரையோ பிரிய வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எதையோ பிரியத்தோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது இந்த காரியம் எனக்கு பிரியமா இருக்கிறது, அந்த காரியம் எனக்கு பிரியமா இருக்கிறது. வாலிப பிள்ளைகளை நம்ம எடுத்துக்கொண்டோமானால் வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு சில பிரியங்கள் இருக்கிறது. குடும்ப தலைவர்களை எடுத்துக்கொள்வோமானால் குடும்ப தலைவர்களுக்கு ஒரு சில பிரியங்கள் இருக்கிறது. வயதானவர்களை எடுத்துக்கொள்வோமானால் வயதானவர்களுக்கு ஒரு சில பிரியங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே அருமையான கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான ஆழத்தை நீங்கள் பிரியமாய் நீங்கள் நேசிப்பீர்களேயானால், அந்த வேத வசனத்தை நீங்கள் பிரியமாய் வாசிப்பீர்களேயானால், அந்த வேத வசனத்தை நீங்கள் பிரியமாய் தியானிப்பீர்களேயானால், உங்கள் வாழ்வில் பல மாற்றங்கள் வருகிறதை நீங்கள் உணர முடியும். அந்த வேத வசனத்தை தான் நீங்களும் நானும் பிரியமாய் தியானமாய் நீங்கள் எடுத்துக்கொள்வோமானால், இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் காணப்படுவோம். ஒரு 3 ஆசீர்வாதங்கள் அந்த 2-3ஆம் வசனங்களிலே இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஒன்று, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மனுஷனாய் இருப்பான். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தேவ பிள்ளைகள். நாம் எங்கே நடப்படுகிறோம் என்பதுதான் முக்கியம், எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒரு செடி என்றால் ஒரு செடியை எடுத்துக்கொள்வோமானால் அந்த செடி எந்த இடத்தில் நாட்டப்பட்டிருக்கிறதோ அதனுடைய சாரம்சத்தை தான் அது வெளிப்படுத்த முடியும். உதாரணத்திற்கு, ஒரு உப்பு நிலத்திலே ஒரு செடியை நாம் நடுவோமானால் அந்த செடி அவ்வளவாய் ஒரு செழிப்பாய் இருக்காது. அதே நேரத்தில் ஒரு நல்ல நிலத்தில், ஒரு நல்ல இடத்தில், நல்ல நீர்ப்பாங்கான இடத்திலே நாம் ஒரு செடியை நடுவோமானால் அந்த செடி சரியாய் தன்னுடைய காலங்களிலே தன்னுடைய கனிகளை கொடுக்கக்கூடியதாய் மாறிவிடும். என் அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படிதான் சொல்றார். நீ தேவனுடைய வசனத்தில் பிரியமாய் இருக்க கற்றுக்கொண்டால், நீ தேவனுடைய வசனத்தை தியானமாய் இருக்கிற பிள்ளையாய் நீ காணப்பட்டால், நீ நீர்க்காலங்கள் ஓரத்திலே நடப்பட்ட செடியை போல நீ காணப்படுவாய். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நீங்கள் வாசித்தீர்களே ஆனால் சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். நீங்கள் அந்த தேவனுடைய நகரம் என்கிற நீர்க்கால்களிலே நடப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பீர்களேயானால், நீங்களும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். நீங்கள் நடப்பட்ட இடம் எப்படிப்பட்டது? ஒருவேளை, ஐயா நான் 20 வருஷம் நான் சபைக்கு போகிறேன், நான் 25 வருஷம் சபைக்கு போகிறேன். நீங்கள் எத்தனை வருடங்கள் சபைக்கு போகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. ஒருவேளை நீங்கள் எத்தனை வருடம் இயேசுவை வணங்குகிறீர்கள், ஆராதிக்கிறது முக்கியம் அல்ல. நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீர்கள், எந்த இடத்தில் இருந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேத வசனத்திலே நீங்கள் தியானமா இருப்பீர்களேயானால் நீங்கள் நீர்க்கால்களின் ஓரத்திலே நடப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இந்த நீர்க்கால்கள் என்பது பசுமை நிறைந்த ஒரு இடமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நீர்க்கால்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த சபையை குறித்து நீர்க்கால்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தமான வீட்டை குறித்து நீர்க்கால்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் எந்த நீர்க்கால்களில் நீங்கள் நடப்பட்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற பரிசுத்தமான ஸ்தலத்திலே உங்கள் வேர்களை விடுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களேயானால், நீங்கள் அப்படிப்பட்ட நீர்க்கால்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருப்பீர்களேயானால், உங்களுக்கென்று சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நீர்க்கால்கள் உள்ள இடம் எது? கர்த்தர் தங்கியிருக்கிற இடம். கர்த்தர் எங்கே தங்கியிருப்பார்?
தேவனுடைய வசனம் இருக்கிற இடத்தில். வேதத்துல நீங்கள் யோவான் 1:1 நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. எத்தனை அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்ததாம், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததாம், அந்த வார்த்தை தேவனாகவே இருந்ததாம். அந்த தேவன் எங்கே இருக்கிறார்? வார்த்தையில் இருக்கிறார். எந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறீர்களோ, நீங்கள் நீர்க்கால்களின் ஓரங்களிலே வேர்களை விடுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க முடியும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் அதுதான். கர்த்தருடைய வேதத்தை அலட்சியம் பண்ணாதிருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணாதிருங்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைக்கிறேன். வேதத்தை பிரியமுடன் வாசியுங்கள். வேதத்தை மிகுந்த அக்கறையோடு வாசித்து பாருங்கள். இந்த வேதத்தில் இருக்கிற வசனம் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. இப்ப இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, வேதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்களேயானால், 3ஆம் வசனம் சங்கீதம் 1:3 நீங்கள் வாசித்தீர்களேயானால், தன் காலத்தில் தன் கனியை தந்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பையும் காலம் தாழ்த்தி வருகிற ஒரு நன்மை அது பிரயோஜனப்படாது. தன் காலத்தில் தன் கனியை தந்து. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த காலங்களிலே, தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த காலங்களிலே நீங்கள் கொடுக்க வேண்டிய கனியை சரியாய் கொடுக்க வேண்டுமானால், நீங்கள் நீர்க்கால்களின் ஓரத்திலே நடப்பட்ட பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அந்த கனிகள் என்பது எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய கனிகள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 22-23 நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் அந்த 9 கனிகளை இங்கே கொடுக்க கேரக்டரை குறிக்கிறது, உன்னுடைய நடத்தையை குறிக்கிறது, உன்னுடைய சுவாபங்களை அது குறிக்கிறது. கனிகள், இந்த கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், இப்படி 9 கனிகள் அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமான நகரம், பரிசுத்தமான வார்த்தைகள் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் நாம் நாட்டப்பட்டோமானால் நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். இலை உதிராதிருக்கிற மரத்தை, இலை உதிராதிருக்கிற மரம் என்பது, இலைகள் என்பது ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல பிள்ளைகள், நல்ல சுதந்திரம், நல்ல வேலை, நல்ல பொருளாதாரம், எல்லாவற்றிற்கு மேலாக நல்ல ஆவிக்குரிய சபை, நல்ல ஆவிக்குரிய தலைவன், நல்ல ஆவிக்குரிய லீடர், இது உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட வேண்டும். இந்த நீர்க்கால்களின் ஓரத்தில் நீங்கள் நடப்படுவது என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்தமான வேதத்தை சந்தோஷமாய் ஏற்கிறதை குறிக்கிறது, சந்தோஷமாய் எடுத்துக்கொள்கிறதை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம். அதனுடைய பிள்ளைகளை, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ என்ன காரியம் செய்கிறாயோ, எந்த இடத்தில் ஒரு காரியத்தை முயற்சி செய்கிறாயோ, அது எல்லாம் உனக்கு வாய்க்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பாய். நீ கனிகளை தருகிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள். எப்பொழுது கர்த்தருடைய வேதத்தை பிரியமாய் நேசியுங்கள், பிரியமாய் படியுங்கள், பிரியமாய் கர்த்தருடைய வேதத்தில் காணப்படுங்கள், தியானமாய் இருங்கள். அப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள், இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பீர்கள். இந்த நாளிலும் கூட தேவன் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்பும்படி நான் ஜெபிக்க போகிறேன். வேதத்தை வாசி, வேதத்தை தியானி, வேதத்தின்படி நட. உன் வாழ்வு மாறும், உன்னுடைய அந்தஸ்து மாறும், உன்னுடைய குடும்ப சூழ்நிலை மாறும், உன் பொருளாதார வீக்கங்கள் மாறும், உன் பொருளாதார நிலைகள் மாறும். எல்லாவற்றிற்கு மேல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு மாறும். உன்னை பார்க்கிறவர்கள் விரும்புவார்கள், உன்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், உன்னை பார்க்கிறவர்கள் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஜெபிப்போமா? என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காய் நன்றி சொல்லுகிறேன். நீ சொன்ன வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நீ சொல்ல சொன்னி நான் சொன்னேன் ஆண்டவரே. அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்ல சொன்னேன் நான் சொன்னேன் ஆண்டவரே. என் பிள்ளைகள் இந்த நாளிலும் கூட ஒருவேளை புதியதாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை இதுவரை ருசியாத பிள்ளைகள், வேதத்தை வாங்கி படிக்கிற எண்ணத்தை இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீ தருவீராக. ஒருவேளை நாங்கள் பழைய கிறிஸ்தவர்கள், நான் ஆலயத்திற்கு போகிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கூட வேதத்தை வாசித்து இந்த வேதத்தில் இருக்கிற ஆழங்களை புரிந்து கொண்டு வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை அறிந்து கொள்ள, சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, இப்படி வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துள்ளோம் என்று சொன்னானே, அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம்
என் பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும் அப்பா. எந்த நோக்கத்தோடு என்ன விரும்பி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நோக்கம் அவருடைய வாழ்வில் நிறைவேறுவதாக. விரோதமாய் போராடுகிற சத்ருவின் வல்லமைகள் சங்கரிக்கப்படட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருந்து நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இவர்கள் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் இன்னைக்கு அனுக்கிரகம் செய்வீராக. உடைய பிதாவே, ஆமே ஆமே.